பரிசுத்த நாம மையம் விடுவதாக. எல்லா கண்களும் மூடி ஒரு நிமிஷம் கண்களும் மூடி தேவன் நம்மோடு பேசும்படியா நம்ம செவிக்குவோம். கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, அப்பா நீர் எங்களோடு இந்த நேரத்தில் நீங்கள் பேசுவீராக. பேசுவது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே பேசுகிறார். நம்முடைய வார்த்தையின் பிரகாரமாகவே ஆவியானவரே வந்திருக்கிற எங்களோட நீங்கள் பேசுவீராக. நீ பேசுகிற தெய்வம் வந்துகிற ஒவ்வொரு உள்ளத்தோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலை அறிந்திருக்கிறவர் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வேதத்தில் இருந்து ஒரு பகுதி பார்க்கறதுக்கு முன்பதாக நம்முடைய ஆண்டவருக்கு பல நாமங்கள் உண்டு, பல பேர்கள் உண்டு வேதத்தில். அதுலேருந்து ஒரு நாமத்தை சொல்லி அந்த நாமத்துடைய மகிமையை நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய நாமம் எல்ரோயி, நம்மை காண்கிறவர். இது வரைக்கும் நம்ம பார்க்கறதுனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இது வரைக்கும் நம்ம கண்களை நம்மளை பார்த்துருக்கிறபடினால தான் நம்ம இது வரைக்கும் இந்த பூமியில் சத்ருவின் கையில் கொடுக்காம ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து வந்திருக்கிறார். அவர் எல்லா நேரத்திலையும் தன்னுடைய தகப்பன் தன் பிள்ளைகள் மேலே அக்கறை காட்டுறதை போல நம்ம சர்வ தேவன் எல்ரோயா இருந்து ஆண்டவர் எல்லா சூழ்நிலை எப்போதும் நம்மோடு இருக்கிறவரை தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆதியாகமம் 16 அதிகாரம் 13 வசனத்தை யாராவது எடுத்து வாசிங்க. அப்போது அவர் என்னை காண்கிறவரை நான் இப்பொழுது கண்டேன். உங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி ஓயாம துதிக்க இடத்துல வாசம் செய்கிற நம்முடைய ஆண்டவர் 24 மூப்பர்கள் மத்தியில் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் ஆராதிக்கிற ஆண்டவர். அவர் வானத்துக்கு பூமிக்கு சகல அதிகாரம் படைத்த ஆண்டவர். அவரால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியங்கள் இந்த பூமியில் ஒன்றுமே இல்லை. மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறவர், மரித்து போயிருக்கிற நம்முடைய ஆசீர்வாதங்களை உயிரோடு எழுப்புகிறவர், மரித்து போயிருக்கிற நம்முடைய மேன்மையை அவர் உயிரோடு எழுப்புகிறவர். நம் மரித்து போயிருக்கிற எல்லா காரியத்தையும் நம்மளுக்காக அவர் சிலுவையில் மரித்து சிலுவையில் எல்லாவற்றிலும் சிலுவையை சுமந்து தீர்த்துட்டு நம்மளை வாழ வைக்க முடியாத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்ட அந்த ஆண்டவர் தான் சொல்றார், நான் உன்னை காண்கின்றேன். ஹல்லேலூயா. அந்த தெய்வம் யாருன்னு பார்க்கும்போது அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, நடக்க முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை, அவரால் செய்ய முடியாத அற்புதங்களும் அதிசயங்களும் எதுவுமே இந்த பூமியில் இல்லைன்னு சொல்லி சத்திய வேதம் சொல்லுகிறது. அவரால் எல்லாவற்றையும் பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது அவர் நம்மை காண்கின்ற தேவன். நீங்க இருக்கிற சூழ்நிலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காண்கிறவர். நீங்க எந்த சூழ்நிலை ஆண்டவர் சமூகத்தில் தேடி வந்திருக்கிறீங்க என்று சொல்லி மனுஷராகிய நம்ம முகத்தை பார்ப்போம். நம்ம நல்லா ரெடி ஆகிட்டு வந்திருக்கிறதுனால அந்த முகத்தை பார்த்து இவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய முகத்தை அல்ல, உங்களுடைய இதயத்தை பார்த்து நீங்கள் எந்த சூழ்நிலையில் வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி அறிந்திருக்கிறவரை தான் இந்த எல்ரோயி என்றது தெய்வம். அந்த எல்ரோயி தெய்வம் நீங்கள் தாழ்மையில் இருக்கும்போது அவர் உங்களை பார்த்துருக்கிறவர். நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது உங்களை பார்க்குற தெய்வம். நீங்கள் வறுமையில் இருக்கிறபோது உங்களை பார்க்குற தெய்வம். உங்களுடைய பலவீனத்தில் இருக்கும்போது அவங்கள பார்க்குற தெய்வம். எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, ஜீரோ நில்லுன்னு நாங்கள் வரும்போது கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்மளை பார்க்குற ஒரு தெய்வம், நம்மளை விசாரிக்கிற ஒரு தெய்வம், நம்மளுக்கு உதவி செய்கிற தெய்வம், நம்மளை தூக்குற ஒரு தெய்வம் யாருன்னாக்கா அவர் எல்ரோகியாக இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர். மனுஷர்களை நம்மளுக்கு உதவி செய்வார்கள் என்றைக்குமே எதிர்க்கு பார்க்க முடியாது இந்த உலகத்தில். நம்மளை ஒருத்தர் உதவி செய்து நம்மளை தூக்குறவர் யாருன்னாக்கா அவர் தான் சர்வ வல்லமுள்ள எல்ரோகின்ற ஒரு தெய்வம். நீங்கள் எந்த சூழ்நிலை இந்த சமூகத்தில் வந்திருந்தாலும் சரி, இல்லை எந்த சூழ்நிலை நீங்கள் போய் கொண்டிருக்கிறீங்க உங்களோட வாழ்க்கையில் என்று எனக்கு தெரியாது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்களை விசாரிக்க உங்களை பாதுகாக்கிற ஒரு தெய்வம் எல்ரோகியா இருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். உங்கள் பிரச்சனை என்னென்று சொல்லி மனுஷருக்கு தெரியாது, உங்களுடைய வேதனை எதுன்னு சொல்லி மனுஷருக்கு தெரியாது, நீங்கள் எந்த சூழ்நிலை கடந்து போகிறீர்கள் என்று சொல்லி மனுஷருக்கு தெரியாது. ஆனால் உங்களை குறித்து எல்லாம் அறிஞ்சிருக்கிற ஒரு தெய்வம் தான் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம பலவீனம் மனுஷருக்கு தெரியாது, நம்மளுடைய வேதனை மனுஷருக்கு தெரியாது, நம்ம பிரயாணம் மனுஷருக்கு தெரியாது, நம்ம உயர்வு மனுஷனுக்கு தெரியாது, நம்ம எந்த சூழ்நிலை வந்திருக்கிறோம் என்று சொல்லி நம்ம யாருக்குமே தெரியாது. ஆனால் உன்னியம் என்னை குறித்து அறிந்திருக்கிற ஒரு தெய்வம் தான் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த தெய்வத்துக்கு இப்போ பாருங்களேன், ஒரு அதை சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார், நம்முடைய சூழ்நிலை பார்த்து கொண்டு இருக்கிறார், நம்ம கண்ணீரை பார்த்து கொண்டு இருக்கிறார், நம்முடைய வேதனையை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆனால் நம்ம யாரை பார்க்குறோம்? நம்ம பார்க்குவோமா என்று சொல்லி பார்த்தீங்கன்னா வேதத்தில் இந்த உலகத்தில்
அவர் எல்ரோயா இருந்து எல்லா நேரத்திலும் கர்த்தர் இந்த மனுஷனுக்கு நம்மளை ஜெபிப்பார்களா, இந்த மனுஷன் நம்மளை ஆராதிப்பார்களா, இந்த மனுஷன் நம்மளை உயர்த்துவாங்களா, மனுஷன் இது கனப்படுத்துவாங்களா என்று சொல்லி எல்ரோய் என்ற தெய்வம் உங்களுக்கு உதவி செய்ய எல்லா விதத்திலும் ஆயத்தமாக இருக்கிறார். வேதத்தில் நீங்கள் இப்போ புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா சகல ஆசீர்வாதத்துக்கு காரணராக இருக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இதுக்கு தான் பொறுத்துக்கு, இதுக்கு தான் ஆசீர்வதிக்கிறவர், இதுக்கு தான் கனப்படுத்துவர், இதுக்கு தான் மேன்மைப்படுத்துகிறவர் என்றல்ல, தேவ எல்லாவற்றையும் சூழ்நிலை மாற்றுகிறவர் தான் நீயும் நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. மனுஷன் பார்க்குற மாதிரி அல்ல. மனுஷன் நம்ம குறைகளை பார்ப்பா, மனுஷன் நம்மளோட தேவைகளுக்காக பார்ப்பா, மனுஷன் நம்மக்கிட்ட முடியாத காரியங்களை பார்ப்பா. ஆனால் இயேசு நம்மக்கிட்ட என்ன இருக்கிறது, நம்ம என்ன தேவை என்று சொல்லி அறிந்திருக்கிறவரை தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் மனுஷராகிய நம்ம சர்வ வல்லமுள்ள தேவனாகிய எல்ஷடாய் தெய்வத்தை பார்க்குறோமா, இல்லை எல்ரோயி நம்ம பார்க்குற தெய்வத்தை நம்ம பார்க்குறோமா என்று சொல்லி பார்த்தா இன்றைக்கி இருக்கிற 99% நம்ம மனுஷர் யாரை பார்க்குறோம், உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களை பார்க்கும். நம்மளை அழைச்ச தெய்வன், நம்மளை முன்குறித்த தெய்வன், நம்மளை அழைச்சி நம்மளை உதவி செய்கிற தெய்வன், நம்மளை கனப்படுத்துகிற தெய்வன், நம்ம குப்பிலிருந்து நம்மளை தூக்கி எடுக்கிற தெய்வத்தை நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் ஆண்டவருடைய கிருபை, அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய மேன்மை, அவருடைய தயவு, அவருக்கு வேண்டிய எல்லா விதமான காரியங்களும் கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதுக்கு தான் சொல்கிறார், நான் எல்ரோய் நான் உன்னை காண்கிறேன். நம்ம பார்க்குறது எப்படின்னா, ஒரு மனுஷன் உயரும் போது அவனை பார்ப்போம், ஒரு மனுஷன் பணக்காரனாக தான் அவனை பார்ப்போம், ஒரு மனுஷன் உதவி செய்கிறான்னா அவனை பார்ப்போம், மனுஷன் ஒரு அரசாங்கத்தில் பொறுப்பெல்லாம் இருக்கிற நம்மளுக்கு உதவி செய்கிறவங்கள பார்ப்போம். நம்மளை யாருக்கு உதவி செய்யணும், உலகத்தின் காரியங்களை பார்ப்போம். நம்மளை அழைச்ச தெய்வத்தை நம்ம பார்ப்போன்னு சொன்னால் நம்மளை சாம்பலுக்கு சிங்காரமாக மாற்றுகிறவர் தான் நம்மளுடைய ஆண்டவர் இயேசு. நம்ம வாழ்க்கையில் முடியாத காரியங்களை முடியும், என்னால் முடியும், தள்ளப்பட்டு இருக்கிற உங்களை என்னால் முடியும்னு சொல்லி நம்மளை அழைத்து தூக்கி எடுத்து 4 பேர் மகிமைப்படுத்துகிற அளவுக்கு நம்மளை கொண்டு போகிறவர் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நம்ம பார்க்க வேண்டியது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும் நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மளை பார்ப்பார் என்று சொன்னால் அவருடைய கிருபை நம்ம மேலே பெருக்கும், அவருடைய இறக்கம் நம்ம மேலே பெருக்கும், அவருடைய தயவு நம்ம மேலே பெருக்கும். அவர் நம்மளுக்கு வேண்டிய எல்லா விதமான காரியங்களை கொடுத்து வழிநடத்துகிறவர் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஆண்டவர் எத்தனையோ பேர் இந்த உலகத்தை நான் அடிக்கடிக்கு பார்க்குவேன், ரட்சிக்கப்படாத எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் கிருபையாக நம்மளை ரட்சித்து இருக்கிறார். இன்றைக்கி மாதிரி தான் நம்ம பரலோகத்து போன்ற ஒரு நம்பிக்கை உண்டு, ஆனால் நிறைய பேருக்கு இல்லை. ஆனால் நம்ம அந்த நன்றி எப்படி நம்ம ஆண்டவருக்கு சொல்ல முடியும்? ஏன்னா ஒரு மனுஷக்கிட்ட நன்மை பெற்று இருக்கிற நம்மளே ஒரு மனுஷனை பார்க்கும்போது நன்றி சொல்லும் போது, இது வரைக்கும் எனக்கு ஜீவனை கொடுத்து இந்த பூமியில் வாழ வேண்டிய தயவு பாராட்டி ஒவ்வொரு நாளும் வேண்டிய கிருபையும் தெய்வம் எல்லாவற்றையும் கொடுத்த இருக்கிற தேவனுக்கு நீயும் நானும் நன்றி சொல்லுறது நம்ம மேலே இந்த கட்டாயமான ஒரு கடை. நீங்கள் சொல்லியே ஆகணும். இங்கே நீங்கள் ஆராதிங்கன்னு ஒன்று யாரோ ஊழியக்காரர் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்டவர் இது வரைக்கும் உங்களுக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார், நன்மை செய்திருக்கிறார், குடும்பத்தை கொடுத்துருக்கிறார், ஒரு வருமானத்தை கொடுத்துருக்கிறார், ஊழியத்தை கொடுத்துருக்கிறார், உங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான காரியங்களை செய்திருக்கிறாங்கன்னா நீங்கள் நானும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டிய கட்டாயம். அது நம்ம மேலே விழுந்த கடமை. உணர்வு வார்த்தை சொன்னால் அது கட்டளை. தேவனை ஆராதிக்கிறது நம்ம மேலே விழுந்த கட்டளை. கர்த்தருடைய கண்கள் யார் மேலே இருக்குதுன்னு பார்க்கப்போ, யோபு, The book of Job 34:21 யாராவது எடுத்து வாசித்து பாருங்க. அவருடைய கண்கள், கர்த்தருடைய கண்கள், யாருடைய கண்கள்? மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது. போதேருமா, யாருடைய கண்கள்? மனுஷருடைய கண்கள், மனுஷருடைய வழிகள் அறிந்திருக்கிறது. கர்த்தருடைய கண்கள், அவருடைய கண்கள், கர்த்தருடைய கண்கள் உண்மையிலும் என் மேலும் எப்போதும் நோக்கமாக இருக்கும். நீங்கள் நன்மை செய்கிறீங்களா, தீமை செய்கிறீங்களா? நீங்கள் தேவனை தேடுறீங்களா, தேவனை தூரம் இருக்கிறீங்களா? தேவனை ஆராதிக்கிறீங்களா, தேவனை இருக்கிறீங்களா? நீங்கள் பிறருக்கு நன்மை செய்கிறீங்களா, பிறருக்கு நன்மை செய்யாத இருக்கிறீங்களா? நீங்கள் மற்றவங்களுக்கு தீமை செய்கிறீங்களா, ஆசீர்வாதமாக இருக்கிறீங்களா? யாருடைய கண்கள் நம்ம மேலே இருக்கிறது? கர்த்தருடைய கண்கள் எப்போதும் தேவனுடைய பிள்ளைகள் மேலே நோக்கமாகவே இருக்கும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் வேணுமா, பாப்பார் ஆண்டவர் என்னை கூப்பிட்றாங்களா, இல்லை நான் இவ்வளோ நன்மை செய்தேனே எனக்கு ஒரு நன்றி சொல்கிறதுக்கிற ஒரு கூட்டம் இருக்குதா, இல்லை என்ன காரியத்துக்காக சொல்கிறேன்னு, எனக்கு இந்த மக்களுக்காக தான் நான் மரிச்சேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பவுமே உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். இப்போ வாசிங்கம்மா. அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது. மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது. அவர்களுடைய நடைகள் எல்லாம் அவர் பார்க்கிறார். அவருடைய நடைகள் எல்லாவற்றையும் பார்க்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க செய்கிற காரியங்களை எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். நீங்க செய்கிற ஜெபத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார்.
நீங்க ஆராதிக்கிறத ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்க தேவனுக்காக கொடுக்கிற காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவருக்காக நீங்க செய்கிற, ஓடுகிற, பிரயாசப்படுகிற, தேவனுக்காக ஊழியம் செய்கிற, தேவனுக்காக பண்ணுகிற எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்து கொண்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லை, நீங்க நன்மை செய்கிறதும் பார்ப்பார், நீங்க தீமை செய்வதும் பார்ப்பார். அது ஒருத்தர் கெட்டது பண்றதும் பார்ப்பார், ஒருத்தருக்கு நல்லது பண்றதும் பார்ப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்களுக்கு முன்பதாக நம்ம மறிக்க முடியாது. தேவனுடைய பார்வையில் நம்ம திறக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் போல இருக்கிறோம். நம்முடைய முன்காலத்தை குறித்து அறிந்திருக்கிறவர், நம்முடைய நிகழ்காலத்தை குறித்து அறிந்திருக்கிறவர், நம்முடைய வருங்காலத்தை குறித்து அறிந்திருக்கிறவர் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை திறக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் போல இப்போது எந்த சூழ்நிலை நீங்க இருக்கிறீங்க என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறவர். அதான் கர்த்தருடைய கண்கள் மனுஷர் நடைக்கு மேலே நோக்கமா இருக்கிறது. நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோம்? நம்மளை ஆண்டவர் பார்க்குறாருன்னு ஒரு உணர்வு இருக்குதா? ஆண்டவர் நம்மளை பார்க்குறாருன்னு ஒரு காரியத்தை செய்கிறோமா? ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருன்னு சொல்லி எல்லா விதமான காரியங்களை செய்கிறோமா? இல்லை எப்படியாவது வாழுகிறோமா என்று சொல்லி பாருங்க. ஆண்டவர் நம்ம எப்போதும் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்மளை உயர்த்துவார், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கனப்படுத்துவார், ஒரு நாள் மேன்மைப்படுத்துவார். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் எப்போதுமே கர்த்தருடைய கண்கள் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறது. ஒரு மனுஷர் முகத்தை பார்க்குறவர் அல்ல, நம்முடைய இதயத்தை பார்க்குறவர். உங்களுடைய இதயம் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறவர். உங்களுடைய இதயத்தில் என்ன தேவைகள் உண்டு, என்ன வாஞ்சைகள் உண்டு, என்ன போராட்டங்கள் உண்டு, எந்த சூழ்நிலைக்காக செவித்து கொண்டு இருக்கிறீங்க, என்னென்ன காரியங்களுக்காக செவித்து கொண்டு இருக்கிறீங்க, நீங்கள் எந்த வழியில் நடந்து போகிறீங்க, உங்களுடைய மன வேதனை கூட என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறவர். உங்களுடைய தேவைகளை மட்டும் அறிந்திருக்கிறவர் அல்ல, உங்களுடைய மன காயத்தை கூட ஆண்டவர் அறிந்திருக்கிறவர். மனுஷன் பார்க்குற மாதிரி ஆண்டவர் பார்க்க மாட்டார். மனுஷன் இப்போ முகத்தை பார்ப்ப, ஆண்டவரோ இங்கே உக்காந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய இதயத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறவர். உன் தேவைகள் என்னன்னு தெரியும், உங்கள் மனசில் என்ன வலியோடு வந்திருக்கிறீங்கன்னு தெரியும். அவங்களுக்கு சொல்லுகிற எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றும் உங்கள் தேவைகளை அறிந்து உங்கள் தேவைகளை சந்திக்க போகிறார். ஒன்று என்னன்னா, நீங்கள் ஆண்டவரை பார்க்கணும். ஆண்டவர் உங்களை பார்த்துன்னு தான் இருக்கிறாரு. நீயே நானும் யாரை பார்க்கணும்? ஆண்டவரை பார்க்கணும். இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை பார்க்குறோம். ஒரு மனுஷன் உயர்ந்துட்டு அவனை பார்ப்போம், அவனுக்கு விரோதமாக பேசுவோம், அவனுக்கு விரோதமாக நடக்குவோம். ஆனால் நம்மளுக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லைன்றது தான் நம்ம நினைப்போம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷனை நீங்கள் பார்ப்பீங்கன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் கீழே விழுவீங்க. எந்த சூழ்நிலையும் மாறாத ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து முகத்தை பார்ப்போம்னாக்கா வழி இல்லாத இடத்துல வழிகளை உண்டாக்குவார். நடக்க முடியாத ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நடக்க செய்வார். முடியாது உங்கள் வாழ்க்கையில் தரித்திரமான இருக்கிற உங்கள் வாழ்க்கையை செல்வந்தனாக மாற்றுவார். தரித்திரமாக இருக்கிற உங்கள் வாழ்க்கையை உயர்த்த ஸ்தானத்தில் கொண்டு வருவார்னாக்கா அவர் உங்களுடைய முகத்தை பார்க்குறவர் அல்ல, உங்களுடைய இதயத்தை பார்க்குறவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இதயத்தை பார்த்துட்டு என்ன பண்ணுவாருனாக்கா உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் எப்படி தரார் பாருங்க. 56ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கோங்க. 8 போதருங்க. உன்னுடைய அலிச்சல்களை தேவன் அறிந்திருக்கிறீர். உன்னுடைய யாருடைய கண்ணீர்? உங்களுடைய கண்ணீர், என்னுடைய கண்ணீர், நம்முடைய கண்ணீர், நம்ம உலகத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருடைய கண்ணீருடைய பதிலுக்கு எங்கே இருக்குது? துருத்தில் வையும். அல்லேலூயா. நீங்க அழுந்தா கூட அதை பார்க்கிறவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்க துக்கத்தோட நீங்க இந்த சமூகத்தில் வந்திருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்க துக்கத்தை இயேசு பார்க்கிறவர். நீங்க அழுந்து வந்திருக்கிறீங்களா? அநேக நாட்களில் ஜெபத்துக்கு பதில் வரன்னு அழுந்திருக்கலாம், ஒருவேளை ஜெபத்தில் அழுந்திருக்கலாம், ஒருவேளை உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்க அழுந்து தேவனிடத்தில் ஜெபித்திருக்கலாம். உங்களுடைய கண்ணீர் ஒரு நாள் வீண் போகிறதில்ல. என் தேவன் உங்களுடைய கண்ணீருக்கு பார்த்து கொண்டே இருக்கிறார். அது ஜெபத்துக்கு பதில் கொடுக்க போகிறார். உங்கள் கண்ணீர் வீணா போகாது, நீங்கள் செபிக்கிற ஜெபம் வீணா போகாது, நீங்கள் தேடுகிறது வீணா போகாது. நீங்கள் படுகிற எல்லாவற்றிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது ஏற்ற பலனை கொடுக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களுடைய கண்ணீருக்கு நிச்சயமாக பலன் உண்டு. உங்களுடைய கண்ணீருக்கு நிச்சயமாக பலன் உண்டு. நீங்கள் படுகிற வேதனைக்கு நிச்சயமாக பலன் உண்டு. நீங்கள் போராடுகிற எல்லாவற்றத்துக்கும் நிச்சயமாகவே பலன் உண்டு. காரணம் என்னன்னாக்கா, எல்ரோயா இருக்கிற நம்முடைய தேவன் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். எல்ரோயா இருக்கிற தேவன் நம்மளை காண்கின்ற தேவனாக இருக்கிறார். எல்லா சூழ்நிலையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார். என் மகனுக்கு உதவி செய்யணும், என் மகனுக்கு உதவி செய்யணும் என்று சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறார். எப்போது இந்த அற்புதங்களை பார்க்க முடியும்னு சொன்னால், ஆண்டவர் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்ம ஆண்டவரை பார்க்குறோம்.